ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் பார்க்கலாம், பழங்கள்லாம் பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா சாத்துக்குடி செடி. இப்போ தான் காய் விட்டுருக்கு. ஆரம்பத்தில் இந்த பழம் சாப்பிடவே முடியாது, வாயிலே வைக்க முடியாது, அப்படியே ஒரு புளிப்பாக இருக்கும். இப்போ அப்படியே நாள் ஆக ஆக ஸ்பைடர் பாருங்கள், நாள் ஆக ஆக பழம் டேஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த செடி வச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும் பாருங்கள். இது ஒரு செடி. நம்ம வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ போடணுன்னு. பாருங்கள், இப்போ தான் காய் நிறைய விட்டுருக்கு. இது ஒரு செடி. அடுத்து இந்த செடின்னு சொல்லவா மரம்னு சொல்லுவான்னு தெரியல. இது முல்சீத்தா. இது இப்போ காய் ஒன்றும் இல்லை, நிறைய முசரானா இருந்தது, சிவப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய காய் இருந்தது, இப்போ இல்லை. எல்லாம் முசரா கூட்டிருக்கனால ஒரு 2-3 கிளையை வெட்டிட்டாரு. இது பக்கத்துலேயே தான் சாத்துக்குடி செடி. அடுத்து இன்னொரு செடி இருக்குது. இதுக்கு பேர் பலூன் காய்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் பப்ளி மாஸ் சொல்லுவாங்க இந்த காய். இதுவுமே நிறைய காய் இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அத்தி செடி ஒன்று சின்னதாக ஒரு செடி இருக்குது, கிளையாக போகுது. இதுதான் ஹைப்ரிட்லாம் தான். அதெல்லாம் காய் ஒன்றும் இல்லை அத்தி செடியில். பாருங்கள், இதில் ஒரு சின்ன காய் இருக்குது, அத்திப்பழம் காயாக இருக்குது. இது பப்ளி மாஸ் காயில் இதுதான் ஒரு காய் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது பழுத்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் எல்லோவாக வரும் கலர். இது அத்தி செடி. இங்கே பாருங்கள், இன்னொரு பழம் இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒரு காய். மொத்தம் 3 காய் இருக்குது. இது ஒரு குட்டி குட்டி காய், சின்னது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இன்னொரு சாத்துக்குடி செடி. பழம்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் காய் வச்சுருக்கு. ஃபஸ்ட்லாம் சாப்பிட முடியாது, இப்போ 4-5 வருஷமே இருக்கும் செடி வச்சு. சூப்பராக இருக்குது பழம். இங்கே எங்கள் ஊரில் மலையில் அங்கே மேலே கரும்புந்தரைன்னு அங்கே பழப்பண்ணைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே எல்லா செடியும் கிடைக்கும். அங்கே வாங்கிட்டு வந்து வச்சார். சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு செடினா இந்த செடி. இது ஆரஞ்சு செடி வச்சார். செடி இப்போ தான் வளருது. இன்னும் காய் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஆரஞ்சு செடி இது. இல்லைன்னா காய் விடல. அடுத்து பார்த்திங்கன்னா செரி பழம் செடி. இதுதான் செடி. செரி பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் உங்களுக்கு பழம் இருந்தால் பறித்து காமிக்கிறேன். நிறைய பழம் இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ இல்லை. அங்கே ஒரு செடி, அங்கே ஒரு சின்னதாக காய் தெரியுது பாருங்கள், அதுதான் செரி பழம். அப்படியே ரெட்டாக இருக்கும் பழுத்தா பழம். கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு அப்படி இருக்கும். அதுவுமே இப்போ நாளாக நல்லாயிருக்கு.
நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், உள்ளே பழம் தெரியுதான்னு தெரியல, காமிக்கிறேன். அங்கே உள்ளே இருக்குது, அங்கே தெரியுதுங்களா, ரெட் கலரில் இருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்குது பழம். அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்ட பழம் இப்படி தான் இருக்கும். பழம் லைட்டாக புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பும் கலந்துருக்கும். இதுவுமே கொஞ்சம் நாளானா டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த செரி செடி. அப்புறம் திராட்சை செடி வச்சாரு, அது இப்போ தான் கொஞ்சம் வருது. அது எப்போ காய் வைக்கணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே ஒரே ஒரு சின்ன இது இருக்கும், விதை. பழம் அடுத்து பாருங்கள், பப்பாளி பழம் எல்லாம் மரத்தில் பழுத்துருக்கு. எல்லாம் குருவியெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. அவங்களுக்கு சாப்பிட்டது போக தானே நமக்கு இயற்கை வேணா. விவசாயம்னா அப்படி தான், இயற்கைனாலும் அப்படி தான். இந்த செடியோட மரத்தோட பழம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மரம் தான் டேஸ்ட் கொடுக்கும் பழம். அதில் இந்த பப்பாளி மரம் ஒன்று, பழம் பாருங்கள் பழுத்துருக்கு. இப்போ எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஒரு 2 பழம் இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த பழம். மற்ற பழம்லாம் கொஞ்சம் சலசலன்னு இருக்கும், இது கொஞ்சம் இனிப்பு வரும் இந்த பழம். இந்த மாதிரி செடிகள், பழச்செடிகள் எல்லாம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது யாரோ சாப்பிட்ருக்காங்க. இதுலேயும் பழம் இருக்குது. பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது. அது வந்து பங்குனி சித்திரையில் காய் வைக்கும். இப்போ பூ வச்சுருக்கு. நீல மாங்காய், கிளிமூக்கு மாங்காய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழத்தை பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எடுத்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இப்படி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தான். சுற்றி சுற்றி வந்தால் எல்லா பக்கமும் பழங்கள் தான். பாருங்கள், நெல்லிக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு. சிறு நெல்லிக்காய். பாருங்கள், இன்னும் பாருங்கள் இவ்வளோ பிஞ்சு விட்ருக்கேன்னு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. தூறல் அப்படியே சாரலாக பனி மாதிரி தூரிகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மலையெல்லாம் தூறல். அங்கே முன்னாடி பாருங்கள், ஜேசிபிலாம் நிற்கிது பாருங்கள். இது நம்மளோட ஜேசிபி இல்லை, அது பக்கத்து காட்டுக்காரங்களது வந்து நிறுத்தியிருக்காங்க. இங்கே வண்டி எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மரம் இருக்குது. இது வந்து எலுமிச்சை மரம். அது பார்த்திங்கன்னா கொழுமிச்சங்காயின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஆரம்பத்தில் டேஸ்ட்டே இல்லை. இப்போ வர தான் ஒரு சீசனில் டேஸ்ட் இருக்கும், ஒரு சீசனில் டேஸ்ட் இருக்காது. அதில் பாருங்கள், காயே தெரியல. காய் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மரத்தில் விழுந்து அவ்வளோ பழம் கீழே விழுவும். கொழுமிச்சை மரம். இது எலுமிச்சை பழம். இதுவும் எலுமிச்சை பழம் மரம். அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக மழை வருது. இப்போ தூறல் அதிகமாக இருக்குது, காற்றும் அடிக்குது. பாருங்கள், மரம் அசைகிற சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன்.